வெயிட் குறைக்கணும் அப்படின்னு எங்களோட வெல்னஸ் சென்டருக்கு வர நிறைய பீப்புள் சொல்றது என்ன அப்படின்னா, மேம் எங்க தாத்தா பாட்டி வெயிட் அதிகம், எங்க அம்மா அப்பா வெயிட் அதிகம், அதனால நானும் வெயிட் அதிகமா இருக்கேன். இது வந்து டிஎன்ஏ, இது வெயிட் குறைக்கிறது ரொம்ப ரிஸ்க் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏங்கிறது ஒரு 30% தாங்க. மத்த எல்லாமே உங்களோட உணவு பழக்க வழக்கமும் வாழ்க்கை முறையும் தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க தாத்தா பாட்டி ஒரு 3 வேளை சாப்பிட்டுருப்பாங்க, அதே மாதிரி உங்க அம்மா அப்பா ஒரு 3 வேளை சாப்பிடுறாங்க. அதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. 3 வேளை சாப்பிடுறது, டீ காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அவங்கள மாதிரியே நீங்களும் வெயிட் அதிகமா இருக்கீங்க. அப்போ உங்களோட உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை முறையும் மாத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா வெயிட் குறைக்கலாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், உங்க அம்மா அப்பா சாப்பிட்டதுல ஓரளவுக்கு நல்லது இருந்தது, நல்ல சத்தான சாப்பாடா இருந்தது. இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாடு சத்தான சாப்பாடான்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். இதுவே உங்களோட அடுத்த ஜெனரேஷன் சாப்பிடுறது நல்ல உணவான்னு கேட்டா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்ப உங்களோட வாழ்க்கை முறையும் உங்களோட உணவு பழக்கமும் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்க அடுத்த ஜெனரேஷன் ஹெல்த்தியா இருக்க முடியும். அப்ப உங்களோட குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.